என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு யம்மியான பால் கேக் பேக்கரி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1.5 லிட்டர் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். பசும்பாலில் எப்போவுமே தண்ணி கலந்து தான் இருக்கும். நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மிச்சமாகும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1.5 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதித்து வரட்டும். நம்ம மேலே வர்ற ஆடையெல்லாம் நல்லா கிண்டி விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிக்கிட்டு வருது. நம்ம இப்படி மேலே உள்ள ஆடையை எடுத்து ஸ்பூனில் நல்லா கரைச்சி விட்டுடலாம். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சூப்பராக எம்மியாக இருக்கும். நான் பசும்பால் எடுத்ததுனால அது வற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவே நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே வற்றிரும். நல்லா திக்னஸ் கிடைக்கும். பால் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கு இடையில் நம்ம பால் கேக்கு என்ன மோல்டில் நம்ம ஊற்ற போகிறோமோ அதை கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். நான் நெய் தடவ போகிறேன். உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் தடவுங்க. அப்படி இல்லைன்னா பட்டரோ இல்லை வெறும் ஆயிலோ அன்ஃப்ளேவர் ஆயிலோ நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கிடலாம். பால் நல்லா வற்றி எல்லோயிஷ் கலரில் வந்துருச்சு. இது பசும்பால்னால இந்த கலரில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பாதி லெமன் எடுத்திருக்கேன். நான் பாதி லெமனையும் ஃபுல்லாகவே நான் ஊற்றலை. ஒரு 4-5 சொட்டு ஊற்றி நல்லா கிளறி விட்டு பார்க்குறேன். கொஞ்சம் திரியாக வரணும். உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் வினிகர் ஒரு 2 சொட்டு ஊற்றி நீங்கள் கிளறி பாருங்கள். பேக்கரியில் வினிகர் தான் ஊற்றுவாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம ஊற்றிக்கிடலாம். இன்னும் எனக்கு லெமன் பத்தலை. ஸோ இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பாதி லெமனை ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஸ்பீடாக கிளறக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோவாகவே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் திரியாக வரும். இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக திரியாக வந்திருக்கு. இதான் நம்மளுக்கு தேவையானது. நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அந்த திரியாக உள்ளது அப்படியே இருந்துடும். திரட்டுப்பால் மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு தேவை பால் கேக் தான். ஸோ நல்லா கிளறி விட்டால் தான் அதோட கன்சிஸ்டன்சி வரும். நாம் கிளறும் போதே நல்லா நச்சு விட்டு கிளறணும். அந்த திரண்டு உள்ளது நல்லா மேஷ் ஆகிற மாதிரி நச்சு விட்டு கிளறினா தான் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ரொம்ப திகட்டுற அளவுக்கு நம்ம போடக்கூடாது. இப்போ நம்ம 1 கப் அளவு நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் அதுக்கு 3/4 கப் போட்டால் போதும். இது ரொம்ப திகட்டுனா நல்லா இருக்காது.
சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா பாத்திரத்தில் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பால் கேக்குக்கு நெய் விட தேவையில்லை. நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும்போது பாலிலிருந்து நெய் ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மோல்டில் பால் கேக் ஊற்றுற மோல்டுலையும் நம்ம நெய் வந்து க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெய் நம்மளுக்கு ஊற்ற தேவையில்லை. நம்ம இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னாடியே மோல்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். இந்த ஸ்வீட் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் அப்புறம் ரெடி பண்ணிங்கன்னா பாத்திரத்தில் உள்ள ஹீட் வந்து அந்த ஸ்வீட்டில் போய் கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகிடும், ரொம்ப ஹார்டாக போயிடும். ஸோ நம்மளோட பால் கேக்கோட ஸ்ட்ரக்சர் கிடைக்காது. நம்மளுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சி கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோல்டில் நம்ம ஊற்றி ஸ்டோர் பண்ணிடலாம். இது ஒரு 2 to 4 hours வந்து ரெஸ்ட்லேயே இருக்கட்டும். அப்புறம் தான் அன்மோல்ட் பண்ணணும். ஒரு ஸ்பூனில் ஆயில் தடவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. Two hours later. இப்போ உங்களுக்கு அன்மோல்ட் பண்ண வரலன்னா அப்படியே அந்த மோல்டை எடுத்து லைட்டாக ஸ்டவ்வில் வச்சு, ஸ்டவ் வந்து சிம்மரில் தான் இருக்கணும். ஹீட் பண்ணிங்கன்னா அந்த கீ வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி லூஸ் ஆகும். அப்புறம் நம்ம அன்மோல்ட் பண்ணிக்கிறலாம். எம்மியான பால் கேக் வந்து பேக்கரி ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் அதை கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மணி நேரத்திலேயே அன்மோல்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஒரு 2 to 4 hours வரைக்குமாவது அதை கூலாக விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த பால் கேக்கை பேக்கரி ஸ்டைலில் உங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுத்து பாராட்டு வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.